வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2026 வீடு கட்டுவதற்குரிய டிப்ஸுகளை நம்ம தினமும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நம்ம ஏற்கனவே பேஸ்மெண்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 1.5 ஜல்லி போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒர்க்கு மேலே கட்டுமான வேலை ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மேலே செங்கல், லாரியில் வருகிற செங்கலை மேலே பேஸ்மெண்ட் தள்ளி நம்ம இறக்கி வச்சோம்னா நமக்கு ஆட்களுடைய கூலிகள் நமக்கு குறைவு வரும். அதனால் பேஸ்மெண்ட்டுலேயே நீங்கள் செங்கலை மேலே இறக்கி வச்சுக்கலாம், கலவையெல்லாம் மேலேயே போட்டுக்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷன். அதுக்கடுத்து எங்கெங்கே சுவர் வருதோ அது எல்லாமே அளந்து கம்ப்ளீட்டாக ஒரு கல் சுற்றிலும் ஒரு கல் மார்க் பண்ணிடுங்க, ஆஸ் பண்ணிடுங்க. ரூமெல்லாம் பிரிச்சுருங்க. பிரித்து ஒதுக்கி எங்கெங்கே வாசல் வருது அப்படிங்கிறத இப்போ பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு 3 அடி உயரத்துக்கு சுற்றிலும் சுவர் கட்டலாம். அதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சுற்றி ஒரு கல் ஆஸ் பண்ணி ரூமெல்லாம் பிரித்து வாசலை பிரிச்சுருங்க. வாசலை பிரிக்காமல் விட்டுறாங்க. ஒரு இடத்துல அப்படித்தான் என்ன நடந்துச்சுன்னா, கட்டடம் போட சொல்லி கொத்தனார் சொல்லிட்டு போகும். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாசலே கழிக்காமல் 4 சைடும் சுவரை கட்டிட்டாங்க. அவர் பார்க்கும்போது எல்லாம் முடிஞ்சு சொல்ல, அப்போ வாசல் விடாமே கட்டிட்டாங்க. அதனால் எங்கெங்கே வாசல் வருது, பாத்ரூமுக்கு வாசல், பெட்ரூம் வாசல், கிச்சன் வாசல் எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு சுற்றிலும் ஒரு கல் ஆஸ் பண்ணிடுங்க. ஆஸ் பண்ணிவிட்டு 3 அடி உயரத்துக்கு சுவர் கட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து என்னங்கிறத சொல்கிறேன். ஓகே பாய். இந்த வீடியோ குறித்து ஒரு கருத்துக்களை மறக்காமல் தெரியுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.